நான் எல்லாரையும் ஓப்பனா சொல்றேன். நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப எனக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் தருவீங்களா? இப்ப நான் அனுப்பி விடலை. 100% இது போஸ்ட்மார்ட்டம் கரெக்ட்னா எனக்கு ஏன் மத்தியானம் வரைக்கும் டைம் தர மாட்டேங்க? போஸ்ட்மார்ட்டம் எனக்கு திருப்தி இல்லை. நான் சொன்னேன் ஒரு டிவிக்கு நான் சொன்னேன் எனக்கு திருப்தி இல்லைன்னா டேட் இல்லை, டைம் இல்லை. நான் பார்த்த காயங்கள்ல ஒண்ணு விடுபட்டு இருக்கு. அது ஏன் வரலன்னு தெரியல. இல்ல நான் இருக்க முடியலன்னா நான் இவங்களும் தான் உள்ள போனோம். என்னால முடியல நான் சொல்லல. நான் அழுது நான் வெளியே வந்துக்கலாம். அப்ப இவங்கள இருக்க சொல்லிடுவோம். ஏன் வெளியே போய் சொன்னாங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று காலையில உங்கள்கிட்ட தான் சொன்னேன். எனக்கு மத்தியானம் நீங்க தந்துட்டீங்க. அவங்க கிட்ட சொல்லல. அவங்க கிட்ட சொன்னேன் எனக்கு ஆனா மத்தியானம் கண்டிப்பா நீங்க தந்துட்டீங்க. நான் போய் நின்னதுக்கு நான் எல்லாரையும் ஓப்பனா சொல்றேன். நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வீடியோ 2 மணி நேரம் வீடியோ நம்ம கொடுத்தாச்சு இல்ல, இப்ப கூட பார்த்துட்டு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணிட்டு நம்ம சொல்றோம். அப்ப எனக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் தருவீங்களா? இப்ப நான் அனுப்பி விடலை. சாயந்தரம் எடுத்துறேன். சாயந்தரம் நான் எடுத்துறேன். அந்த விசாரணையில அங்க நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செகண்ட் அறிவியல் பூர்வமான ஆய்வு நடத்தி அந்த தடயங்கள் கலெக்ட் பண்ணிருக்கோம். மூணாவது அங்க இருக்க ஆவணங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கோம். இது எதுக்கும் மாறாது. அந்த ஆவணங்கள் அப்படியே தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதன் அடிப்படையில தான் நம்ம குற்றவாளிகளை கைது செய்திருக்கோம். விசாரணை நடத்திருக்கோம். அங்க இருக்க எல்லா சாட்சிகளுக்கிட்டையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அது என்னைக்கும் மாறாது. சரிங்களா? அது கோர்ட்ல தான் நம்ம சப்மிட் பண்ண போறோம். அட்வொகேட்டா அது டெபாசிஷன் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ விசாரணை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சுதந்திரமாகவும் வெளிப்படையாக தான் நடக்கும். சரிங்களா? இனி அளவும் நீங்க அதை வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எங்களோட கடமை வந்து பாடி உங்ககிட்ட கொடுக்கணும், கட்டாயப்படுத்தி கொடுக்கணும் இல்லை. இறந்தவங்களை வந்து ஒரு மரியாதை பூர்வமாகவும் அவங்களுக்கு வந்து பாடிக்கிட்டு ஒரு இன்டெகிரிட்டி இருக்கு. கான்ஸ்டியூஷனும் அதுதான் சொல்லுது. அந்த மரியாதை பூர்வமா அடக்கம் பண்ணது தான் எங்களோட பொறுப்பு. அதுக்காக தான் அடக்கம் பண்றது தான் நாங்க வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ மற்றபடி உங்ககிட்ட பாடி ஒப்படைச்சு நாங்க வந்து விலைக்கிட்டுலாம் வரல. அதுக்காக தான் 2 மினிஸ்டர் வந்திருக்காங்க, கலெக்டர் வந்திருக்கா, நாங்க வந்திருக்கோம். சரிங்களா? அந்த பாடிக்குரிய மரியாதை பூர்வமா அடக்கம் பண்ணணும். அதுதான் எங்களோட ஒரே வேற ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு பண்ணலாம் சார். சாயங்காலம் ஈவினிங் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வரைக்கும் ஒரு சந்தேகம் இல்லை சார். நான் திரும்பி சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். இல்லை ஒருத்தங்க இன்னைக்கு நான் டீன் ஆஃபீஸ் போகும்போது யாருன்னே தெரியாது என்னை கூப்பிட்டு டக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வார்டன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயில் கைதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜெயிலில் சூப்பரண்டுன்னு ஒரு சார் இருப்பார். ஒரு பால் பாக்கெட்டுனாலும் சரி அவரை கேட்காம உள்ளே போகாது, வெளியே வராது. நீ கொடுக்குற 10 பழத்தில் 5 பழம் கூட அவர் எத்தனை பழம் கொடுக்கணும்னு சொன்னாலும் அதுதான் அந்த கைதிக்கு போயிடுச்சு. நான் உள்ளே இருந்தேம்மா, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். நீ அவரையாமல் அதில் கொண்டு வரலன்னு கேட்டாங்க. நான் அதை நான் இப்போ பேப்பரில் எழுதவோ நீங்கள் கொண்டு வாங்க சொல்லவே இல்லை. நீங்கள் விசாரணை எப்படி கொண்டு கொண்டு போங்க, பிரச்சனை இல்லை. இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் நான் அது எதுவுமே மண்டையில் எடுக்கலை சார். நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன், எதுவுமே வேண்டாம். நீங்கள் இன்வெஸ்டிகேஷனை தாராளமாக பண்ணுங்க, உங்களை மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் இதில் டேட்டு டைமு சொல்லாததுக்கு நேற்று தான் விளக்கம் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடிலேருந்தே போஸ்ட்மார்ட்டம் எனக்கு திருப்தி இல்லை. நான் சொன்னேன் ஒரு டிவிக்கு நான் சொன்னேன் எனக்கு திருப்தி இல்லைன்னா டேட் இல்லை, டைம் இல்லை. நான் பார்த்த காயங்களில் ஒன்று விடுபட்டுருக்கு. அது ஏன் வரலைன்னு தெரியலை. இன்னும் இவங்க வந்தவங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஃபுட்டேஜ் எடுக்கலை, நீங்கள் ஏன் உள்ளே இருக்கலைன்னு கேட்காங்க. நான் ஐடென்டிஃபை பண்ணதோட வெளியே வந்துட்டு உள்ளே இருக்கேன். அது தப்பு. ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் உள்ளே இருக்கணுங்களா, நீங்களும் அதை கேட்கணுங்களா, ஏன் கேட்கலன்னு கேட்குறாங்க. அப்போ ஏன் நான் அதை ஒன்று கேன்சல் பண்ணீங்க? அது கரெக்டு. 100 நான் போகிட்ட சொன்னேன் 100% இது போஸ்ட்மார்ட்டம் கரெக்டுன்னா எனக்கு ஏன் மத்தியானம் வரைக்கும் டைம் தர மாட்டேங்குது? நான் இங்கேயே வச்சிருக்கேன். இல்ல நான் இருக்க முடியலன்னா நான் இவங்களும் தான் உள்ள போனோம். என்னால முடியல நான் சொல்லல. நான் அழுத நான் வெளியே வந்துக்கலாம். அப்ப இவங்களும் இருக்க சொல்லிருக்கோம். ஏன் வெளியே போய் சொன்னாங்க?